മൂന്നാറിലെ CPM നേതാക്കളുടെ സ്വത്ത് വിവരങ്ങൾ ഇഡി പരിശോധിക്കണമെന്നാവശ്യപ്പെട്ട് എസ് രാജേന്ദ്രൻ കഴിഞ്ഞ 5 വർഷക്കാലം ഒന്നും ചെയ്യാൻ സാധിക്കാത്ത വിധത്തിൽ CPM തന്നെ വിലക്കി. MLA ആയിരുന്നപ്പോൾ തോട്ടം തൊഴിലാളികൾക്ക് പ്രവർത്തിച്ചു. ബ്രിട്ടീഷുകാർ പണിത ലയങ്ങളിൽ പലതും തകർന്നു വീഴാറായി. അവ പുനർനിർമ്മിക്കാൻ സർക്കാർ എന്താണ് ചെയ്തതെന്നും അദ്ദേഹം ചോദിച്ചു. இந்த கட்சியில் நான் இருக்கின்ற போது 40 ஆண்டு காலத்திற்கு பிறகு எனது சம்பாத்தியம் என்ன என்று பொதுமக்களினுடைய சோசியல் ஆடிட்டில் இருக்கிறது. அதே போன்று ஒரு பதவியிலும் இல்லாத கட்சி தலைவர்கள் இந்த 40 ஆண்டு காலத்தில் அவர்களுடைய செல்வாக்கும் சொத்தும் என்ன என்று சோசியல் ஆடிட் இருக்கின்றது. இவை இரண்டையும் சவாலாக நமது மதிப்பிற்குரிய மாநில தலைவர் அவர்களோடு நாங்கள் இதுவரை எதுவும் எங்களுக்காக கேட்கவில்லை. ஆனால் ஈடி வர வேண்டும் என்று நான் இப்போது கோரிக்கை வைக்கின்றேன். இங்கு இருக்கின்ற மக்கள் முதலில் தேடுவது ஈடியை தான். மூணாறில் சர்வீஸ் கோஆபரேட்டிவ் பேங்கில் 4 ஆண்டுகளாக டிவிடெண்ட் கொடுக்கவில்லையே, நான் என்ன செய்தேன் அந்த கட்சிக்கு என்பதை பாருங்கள். நான் வஞ்சிக்கவில்லை, கட்சியை நான் வஞ்சிக்கவில்லை. நான் 4 காலம் அதனுடைய டிவிடெண்ட் கொடுக்காமல் இருக்கின்றீர்களே, அதை பாருங்கள். கட்சியின் கட்டுப்பாடை நான் மீறவில்லை. மத்திய கட்சியின் குழு எடுத்த முடிவு 2 முறைக்கு மேலே MLA வேண்டாம். நான் 2வது முறையே வேண்டாம் என்று சொன்ன நபர், 3வது வேண்டாம் என்று சொன்ன நபர். இன்றும் கூறுகிறேன், ஒரு முறை கூட MLA ஆக வேண்டும் என்று ஒரு தலைவரோடு நான் கேட்காத நபர், கோடியேரியோடு நெருக்கத்தில் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்ன நபர்.